வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான டிஷ் தாங்க செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்கங்க. இது ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் மீந்த பொருட்களை வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு அடுத்தது வந்து சேரும். இப்போ நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் மீந்து போன இட்லியை தாங்க வச்சு பண்ண போகிறோம். அந்த இட்லிகளை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலாக உதிரி போட்டும் எடுத்துக்கலாம், பட் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது அது கொஞ்சம் அந்த ஃபோர்க்கை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்கங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ஷேப்பில் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாணலை அடுப்பில் வச்சுக்கலாங்க. நல்ல அகலமான வாணலாக வச்சுக்கலாம். இது கூட நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க. ஆயில் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, பட்டை கொஞ்சம், கடல் பாசி ஒரு 3 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுடலாம். கடல் பாசி சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணும் போது நல்லா ஸ்லைஸாக கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பக்குவத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 50% வதங்கினா போதும். ஓகே, இந்த பக்குவத்தில் நம்ம கட் பண்ணி வைத்த குடைமிளகாயை சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி க்ரீன் கலர் தான் எடுத்துருக்குறோம். இதையும் அதே போல் இந்த ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 பழுத்த தக்காளிகளை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்தா போதுங்க. அதே போல் தக்காளி சேர்க்கணுங்க, பட் நிறையா சேர்க்கக்கூடாது. நிறையா சேர்த்துட்டோன்னா புளிப்பு தன்மையாக இருக்கும். அதனால் மீடியமாக சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் எடுக்கிற இட்லியின் அளவு பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 இட்லி எடுத்துருக்குறேங்க. அந்த 7 இட்லிக்கு மட்டும் நான் அளவு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 50% வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம வெங்காயம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்குவத்தில் வதங்கணுங்க. இப்போ நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த பக்குவத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் மிக்சடு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்க்கறது மட்டும் உங்களுடைய ஆப்ஷன் தான், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். அது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. எனி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு மட்டும் சேர்க்கும் போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இட்லியில் உப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் அவசரப்படாமல் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கவனமாக சேர்த்துக்கணும் உப்பு மட்டும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கலருக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேங்க. இது காஷ்மீர் மிளகாய்த்தூளுங்க. இதில் காரம் இருக்காது, அதனால தான் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தான் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சேர்த்த குடைமிளகாய், வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதனால தான்
ஓகே, நமக்கு இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ட்ரையாக விடக்கூடாதுங்க. நம்ம இட்லி இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான். இந்த பக்குவத்தில் ஒரு 10 புதினா இலைகளை நல்லா க்ளீன் பண்ணி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்காக தான். ஓகே, நமக்கு கரெக்டான பக்குவமாக வந்திருக்கு பாருங்கள். இதை ரொம்ப ட்ரையாக விடக்கூடாதுங்க. இந்த பக்குவத்தில் தான் மசாலா நமக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த இட்லிகளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாவில். இப்போ நம்ம கட் பண்ண இட்லிகளை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக மசாலா ரொம்ப ட்ரையாக விடக்கூடாதுங்க. நான் காட்டுறேன்ல அந்த பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் இட்லியை சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த இட்லி கூட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்ல மசாலாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். இது கூட ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு இட்லி மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இட்லிகளை சேர்த்த பிறகு ஒரு 3 to 4 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டால் கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான இட்லி மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மீந்த இட்லிகளை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்கங்க. இதை நம்ம உடச்சி போட்டும் நம்ம உதிரியாக பண்ணலாம். பட் நம்ம இந்த மாதிரி இட்லிகளை கட்டமாக கட் பண்ணி இந்த மசாலா இட்லி ரெடி பண்ணும் போது இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதுக்காக தான் நமக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான இட்லி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் மீந்த இட்லிகளை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாங்க. இதில் நீங்கள் குடைமிளகாய் சேர்க்கலனாலும் கேரட் பீன்ஸ் சேர்த்து கூட பண்ணலாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அதே போல் மசாலாவில் தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வைக்கும் போது ரொம்ப ட்ரையாக விடக்கூடாதுங்க. கரெக்டான பக்குவத்தில் நம்ம இந்த இட்லிகளை சேர்க்கும் போது தான் இந்த மசாலா கூட இட்லிகள் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. காரங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செய்து பாருங்கள். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி என்னுடைய மற்ற வீடியோக்களும் செக் பண்ணி செய்து பாருங்கள். நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.